Yeah, hi friends. Today I'm என்ன பார்க்க போறேன்னா எக்ஸாம்பிள் 1.17ல இது ரிட்டன்ல ஆக்சுவலா லைக் அதுல இருந்து பார்க்க போறோம் ஓகேவா எக்ஸாம்பிள் 1.17 ஒரு நிமிஷம் let me take my black pen friends ஓகேவா black pen எடுத்துட்டு கண்டினியூவா காமா போடலாமா ஆக்சுவலா ஒரு நாளைக்கு வந்து 2 எக்ஸசைஸ் பிளான் பண்ணியிருக்கேன் ஓகேவா இப்போ வந்து 1.3யும் 1.4ம் டுடே I'm going to solve it ஓகேவா ஓகே ஓகே we take my black pen சொல்லுங்க stepping me ஒரு நிமிஷம் okay let me just keep over here actually ஒரு நிமிஷம் okay now taking my black pen over here and taking to shade 4 okay va example 1.17 okay va example 1.17 என்ன கொடுத்தாங்க they have given a Venn diagram and asking me to find what is a what is b what is a minus b what is b minus a as well as they're asking me to find what is a dash as well as b dash okay as well as union okay okay they have given a diagram friends okay அந்த diagram நான் வரைஞ்சறேன் ஓகேவா not a problem அந்த diagram வரைஞ்சா உங்களுக்கு புரியும் சரி புக்ல இருந்த காட்டினா உங்களுக்கு இப்படி புரியும் ஓகே ஒரு யூனிவர்சல் செட் அதுக்குள்ள ரெண்டு செட் ஓகேவா ரெண்டு செட்டை போட்டுட்டு I'm going to write A, I, U, E, O, B, C. வெளியே வந்து D and G இருக்கு ஓகேவா ஓகேங்களா ஓகே இங்க AB first they are asking me to find what is A A வந்து என்னவா இருக்கும் A is nothing but A இது ஃபுல்லா A A E I O U அதாவது வவல்ஸ் எல்லா வவல்ஸும் கொடுத்துருக்காங்க A E I O U ஓகேவா ஓகேங்களா ஓகே பி வந்து என்னன்னா இது ரெண்டு பி இ ஓசி அதெல்லாம் ஓகேவா இப்போ ஏ மைனஸ் பி ஆக்சுவலா இதை வென் டயக்ராம் பார்த்தும் சொல்லலாம் இல்ல வந்து நீங்க நார்மல் மேனிபுலேட் பண்ணி சொல்லலாம் ஏ மைனஸ் பினா இந்த இந்த இங்க இருந்து இருக்குமா ஏஇஐ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏஐ யூ ஓகேவா இதுல சொன்னோம்னா லைக் எப்படி சொல்லுவீங்கன்னா ஏ மைனஸ் பினா என்னது பி இங்க இருக்கா இ கேன்சல் பண்ணிடுங்க ஓ இருக்கா ஏஐ புரியுதுல லைக் இதுலயும் சொல்லலாம் லைக் வென் டயக்ராம் பார்த்தும் சொல்லலாம் இல்ல வந்து மேனிபுலேட் பண்ணி சொல்லலாம் ஓகே வாட் இஸ் பி மைனஸ் ஏ பி மைனஸ் ஏ இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பி அண்ட் சி பி கமா சி புரியுதுங்களா புரியுது ஓகே இப்போ ஏ டேஷ் வந்து ஏவை தவிர்த்து இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ் இங்க ஏவை தவிர்த்து பிசி அண்ட் ஜிஜே இதெல்லாம் இருக்கு ஓகேங்களா பி டேஷ் அதாவது ஏ டேஷ் வந்து பிசி டிஜி ஓகே பி கமா சி கமா டி கமா ஜி ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பி டேஷ் வந்து என்னன்னா பி டேஷ் ஏஐயுடிஜி அதுதான் வந்து பி டேஷ் ஓகேவா ஏஐயுடி கமா ஜே அது வந்து பி டேஷ் ஓகேவா யூனிவர்சல் செட்ல வந்து எல்லாமே நீங்க போடணும் ஓகேவா யூனிவர்சல் வாட் இஸ் யூனிவர்சல் செட் எல்லாமே புரியுதுங்களா உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்றேன் புரியுது இல்ல ஓகே ஏஇஐயுஓபிசிடிஜி ஆர்டர் டஸ் நாட் மேட்டர் ஓகேவா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 1.7 வந்து நீங்க முடிச்சாச்சு ஓகேவா முடிச்சாச்சு ஓகே example 1.18 ஓகேவா example 1.18 draw the Venn diagram and represent the following ஓகேவா அப்புறம் எக்ஸசைஸ் 1.3 அது நம்ம போட்டுக்கலாம் ஓகே example 1.18ல வந்து they have asking us to draw a Venn diagram for a dash a minus b the whole dash and a union b the whole dash ஓகேங்களா ஓகே actually it's taking a lot of energy for me so kindly support the video okay? example 1.18 ஓகேவா example 1.18ல first sum you have find a dash ஓகேவா how to find a dash அப்படின்னா ஒரு யூனிவர்சல் செட் ஒன்று போட்டுவோங்க ஓகேவா ஒரு ஏன்னு ஒரு செட்டை போட்டுவோங்க ஏ டேஷ் ஏ இங்க இருக்கு ஏவோட ரீஜன் வந்து சர்க்கிள் பூரா ஏவோட ரீஜன் இப்ப ஏ தவிர்த்து வெளியே இருக்கிற ரீஜன் ஓகேவா இந்த டயக்ராம் வரையும் போது பி வெரி வெரி கேர்ஃபுல் ஓகேவா ஏன் வெரி வெரி கேர்ஃபுல்னா
இந்த கோடு போடும்போது you have no rights to go inside the circle. ஓகேவா? that is the main thing of the Venn diagram, which was ஜார்ஜ் கேண்டர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் he only invented or discovered Venn diagram. ஓகேங்களா? ஓகே. செகண்ட் திங் வந்து you have a minus b the whole dash. ஓகேவா? a minus b the whole dash அப்படின்னு சொல்லும் போது you must be writing a two Venn diagrams. ஒன்னு வந்து a minus b க்கு, இன்னொன்னு a minus b the whole dash, அதாவது காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? ஓகே. a minus b வந்து இங்க இருந்து இது வரைக்கும் a minus b, அதாவது பியூர் a. ஓகேவா? a minus b the whole dash வந்து இது போட்டிருக்கோம்ல, அதை தவிர்த்து மற்ற எலிமெண்ட்லாம் ரெடி பண்ணா அது பேரு a minus b the whole dash. புரியுது இல்ல நான் என்ன சொல்றேன் வரேன்ட்டு? கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் இதெல்லாம். ஓகேங்களா? ஓகே. இங்க ஒன்று போட்டுட்டு இங்க ஒன்று போட்டு a minus b the whole dash வந்து இதை தவிர்த்து எல்லாமே. ஓகேங்களா? ஓகே. இதை போட்டு இங்க இருந்தது வரைக்கும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஷேட் அடிக்கும்போது பார்த்தீங்க. ஓகே. a minus b the whole dash. ஓகே. அடுத்து a union b the whole dash. ஓகேங்களா? அதை முடிச்சுட்டு we are jumping straight into exercise 1.3. ஓகேங்களா? exercise 1.3 முடிச்சோடனே today I am also going to teach exercise 1.4. so நான் வந்து கொஞ்சம் I must not feel any tired, right? a minus b the whole, a union b the whole dash equal to what is a union b the whole dash? ஓகே. a union b the whole dash, இங்க வந்து a இருக்கு, இங்க வந்து b இருக்கு. ஓகேங்களா? இப்ப a union b வந்து எப்படி பண்ணா இப்படி பண்ணலாமா? a union b இப்படி போட்டலாம். ஓகே. இப்ப a union b the whole dash வந்து இதை தவிர்த்து இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் போடணும். ஓகேங்களா? கண்டிப்பா இதை whole dash இதை தவிர்த்து இருக்கிற எல்லா ஏரியாவும் நீங்க ஓகேவா? a union b the whole dash. புரியுதுங்களா? புரியுது. ஓகேவா? exercise 1.3 வந்து we have going to do 7 sums today. ஓகேவா? exercise 1.3 the entire chapter and entire exercise I am going to do it. ஓகேவா? 1.3. okay. first sum வந்து they are given அதான் the same story repeats over. ஓகேவா? the same story repeats ஆறதுனால I am going to do this. ஓகேவா? okay. it takes me a lot of energy, so kindly support me. ஓகேவா? okay. exercise 1.3 you have given a Venn diagram. Okay, first sum you have given a Venn diagram. Okay, you have given a Venn diagram in which you have been given a Venn diagram a as well as b. Okay, in a you have 2 10 8, இங்க வந்து 4 7 இருக்கு, இங்க வந்து 9 6 11 3 இருக்கு. ஓகேவா? they are asking me what is a, what is b, what is a union b, what is a intersection b, what is a minus b, b minus a complement, b complement as well as u. okay, how can I do all these problems கேக்குறீங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வெளியே வேற ரெண்டு கொடுத்தாங்க 1 and 12. ஓகேவா? வெளியே 1 and 12. they asking me what is a. என்னது? இங்க இருக்கிற எல்லா எலிமெண்ட் ஏவா, which is nothing but 2 4 10 8 and 7. ஓகேவா? they asking me what is b. b is nothing but 4 6 7 9 11 and 3. ஓகேவா? ஓகே. they asking me what is meant by a union b. a union b னா என்னது? ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணிட்டு காமன் எலிமெண்ட்ஸ் இருந்தா அது ஒரு வாட்டி எழுதுனா ஓகேவா? 2 4 6 8 7 10 11 11. ஓகேவா? அதான் முடிஞ்சு. a intersection b, அதாவது 4 7 இங்க பார்த்து நீங்க சொல்லிடலாம். a intersection b is 4 7. okay. next problem வந்து என்னன்னா like a minus b. a minus b is very very important. அதாவது a minus b இந்த டயக்ராம் படி சொன்னா a minus b is this region 2 10 8. ஓகேவா? புரியுதுல்ல உங்களுக்கு என்ன சொல்றேன்? 2 10 8. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து you have b minus a. ஓகேவா? b minus a னா என்ன?
pure B, which is nothing but 9, 3, 6, 9, 11. 3, 6, 9, 11. ஓகே, இதுவும் உங்களுக்கு புரிஞ்சு. அடுத்து A காம்ப்ளிமெண்ட், B காம்ப்ளிமெண்ட், அடுத்து யூனியன். ஓகேவா? 7th சப்டிவிஷன், 8th சப்டிவிஷன், அப்புறம் 9th சப்டிவிஷன். ஓகே, A காம்ப்ளிமெண்ட், B காம்ப்ளிமெண்ட், அடுத்து யூனியன். A காம்ப்ளிமெண்ட் என்னன்னா, except A you have to write all the other things, which is then 1, 9, 3, 6, 9, 1, 3, 6, 9, 11, 12. 1, 3, 6, 9, 11, 12. இது வந்து A காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? B காம்ப்ளிமெண்ட் என்னன்னா, except B have to write everything. Okay, except B, yeah, 1, 2, 8, 10, 12. 1, 2, 8, 10, 12. ஓகேவா? 1, 2, 3 யூனிட் செட் என்னன்னா எல்லா செட்டும் 1, 2, 3, 4, 5 மட்டும் இல்ல போல. 6, 7, 8, 9, 10, 12. ஆக்சுவலா என் நோட்ல இங்க பார்த்துட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால தான் போடுறேன். ஓகே, முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து we have second problem, that is find A union B, A intersection B, A minus B and B minus A for the following four sets. ஓகேவா? Actually it takes me a lot of time, but I'm going to do this. ஓகேவா? Okay. Okay friends. Okay. First sum வந்து second subdivision என்ன கேட்டிருக்காங்கன்னா, they asked A union B, A intersection B, A minus B and B minus A for the following sets. ஓகேவா? For the following sets they are asking me. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து ஈஸியா கொடுத்துட்டாங்க. செகண்ட் செட் வந்து நாமளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? கிவன் இந்த ரோஸ்டர் ஃபார்ம் ஐ திங்க், அதுக்கு பேர் என்ன நான் மறந்துட்டேன். A is equal to 2, 6, 10, 14 and B is equal to 2, 5, 14, 6. ஓகேவா? ஓகே சார். இப்போ வந்து வேற கலர் எடுத்துக்கலாமா? வேற கலர் எடுத்துக்கலாம், அப்பதான் நல்லா இருக்கும்ல. பிகாஸ் ஒரே கலர் பென் எடுத்தா இட் இஸ் நாட் பி லுக்கிங் குட். ஓகே, so I'm going to take brown color. Okay. First they ask me A union B. ஓகேவா? A union B என்ன பண்றீங்கன்னா, ஒண்ணு பண்ணாங்க, லைக் 2, 6, 10, 14 ஃபர்ஸ்ட் A இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதுவீங்க. ஓகேவா? A இருக்கிற எல்லா, ஆக்சுவலா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதணும். A யூனியன் B என்ன கம்பைன் பண்ணி எழுதணும். 2, 6, 10, 14 எழுதிட்டு இங்க திரும்பி 2 இருக்கா, ஆனா எழுத வேணாம். 5 இருக்கா, இல்ல. 2, 5 எழுதுங்க. 14 ஏற்கனவே இருக்கு, ஸோ விட்டுருங்க. 16. ஓகேவா? அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். A இன்டர்செக்ஷன் Bனா ரெண்டுத்துக்கும் காமனா என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. அதை எப்படி பாக்குறதுன்னு நான் சொல்றேன். 2 இருக்கா, இதே 2 இங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ இருக்கு, ஸோ 2, போட்டுக்கோங்க. 6 இங்க இருக்கு, ஸோ இதே 6 இங்க இருக்கா, இல்ல. 10 இருக்கா, இல்ல. 14 இருக்கா, இருக்கு. ஸோ 2, 14. அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். A மைனஸ் பின்னா என்னன்னா, இப்ப ஏல பில இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஏல இருந்தா அதை கேன்சல் பண்ணுங்க. 2 இருக்கான்னு பாருங்க, கேன்சல் பண்ணிடுங்க. 5 இருக்கான்னு பாருங்க, இல்ல. 14 இருக்கா, இல்ல, இருக்கு. ஸோ 6, 10 இஸ் த ஆன்சர். B மைனஸ் ஏனா என்னது, அதுக்கு ஆப்போசிட். 2 இருக்கா, கேன்சல் பண்ணிடுங்க. 14 இருக்கா, கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ B minus A is nothing but 5, 16. ஓகேவா? புரியுதுங்களா? புரியுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூ ஆர் கோயிங் டு another exercise. ABCD கொடுத்துருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. தென் தே ஹேவ் கிவன் தேர்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம், செவன்த் சம். அது எல்லாமே நீட்டா நீட்டே பார்த்துடலாமா? பார்த்துடலாம். Second subdivision they have given, for example they have given a two sets. A is nothing but A, B, C, E, U, and they are given a second set B, which is nothing but A, E, I, O, U. Okay, they asking me what is A union B, A intersection B, A minus B as well as B minus A. Actually இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்க வந்து like you don't need to be getting these some problems are very very easy problems, right? Yes, but I'm teaching you in a very very calm way. ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் நடத்துறேன். ஸோ உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து A யூனியன் B, அதே தான், the same story repeats. A, B, C, E, Uன்னு போட்டு A இருக்கா போட்டுருங்க. E இருக்கா, இருக்கு. I இருக்கா, இல்ல. ஸோ O இருக்கா, இல்ல. ஸோ அவ்வளவுதான்.
ஏ இன்டர்செக்ஷன் பினா என்னதுன்னா யூ ஹேவ் டு ரைட் ஏ இருக்கு, அப்புறம் பி இல்ல, சி இருக்கு இல்ல, இ இருக்கு யூ. ஓகேவா? அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஏ மைனஸ் பினா என்னது? ஏல இருந்து கேன்சல் பண்ணுங்க, ஏ இருக்கா இருக்கு, இ கேன்சல் பண்ணுங்க, யூ கேன்சல் பண்ணுங்க, பி கமா சி. பி மைனஸ் சி என்ன? பி மைனஸ் சினா அதுக்கு ஆப்போசிட்டா ஏ இருக்க கேன்சல் பண்ணுங்க, இ இருக்க கேன்சல் பண்ணுங்க, யூ இருக்க கேன்சல் பண்ணுங்க, ஐ கமா ஓ. ஓகேவா? ஆக்சுவலா இந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து தேர்ட் சம் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான சம்மு. அதுக்கு வந்து உங்களுக்கு நேச்சுரல் நம்பர்னா என்ன, ஹோல் நம்பர்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேச்சுரல் நம்பர்னா என்னன்னா ஒன்னுல இருந்து ஸ்டார்ட் வரைக்கும் இன்ஃபினிட்டி தான் நேச்சுரல் நம்பர். ஹோல் நம்பர்னா ஜீரோ ஆட் ஆகும், அவ்வளவுதான். உங்களுக்கு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ தேர்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம், செவன்த் சம்மும் நமக்கு போட்டுடலாமா? கண்டிப்பா போட்டுடலாம். ஓகே. ஓகே. ஓகேவா? ஓகே. தேர்ட் சம். A is to x such that x belongs to natural number, comma x is less than 10. ஓகேவா? இதுக்கு இதான் அர்த்தம். b x such that x belongs to whole number, comma x is less than 6. ஓகேவா? ஓகே. இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னா, லைக் x is less than 10 and x belongs to natural numberனா a 1 2 3 up to 9 வரைக்கும் வருமா? ஆக்சுவலா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தெரியும்ல, இதெல்லாம் நான் சொல்லி தர தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 8 ஓகே. b is equal to whole number 0, 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா? ஓகே. இப்போ a யூனியன் b அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னா, இப்போ 0 ஆட் ஆகும், அவ்வளவுதான். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேங்களா? ஓகே. இப்போ a இன்டர்செக்ஷன் b அப்படிதான் என்னன்னா 1, 2, 3, 4, 5 தான் வந்து a இன்டர்செக்ஷன் b. a மைனஸ் b வந்து என்னன்னா லைக் 6, 7, 8, 9 தான் வந்து a மைனஸ் b. b மைனஸ் c என்னது? ஒன்லி 0 யூ வில் ஹேவ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியுது கண்டிப்பா புரிஞ்சிருக்கு. ஸோ ஃபோர்த் சம் என்னன்னா செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இந்த வேர்ட் மேத்தமெட்டிக்ஸ், செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இந்த வேர்ட் ஜியாமெட்ரி. ஓகேவா? அதுக்கப்புறம் யூ ஹேவ் சம் ப்ராப்ளம்ஸ். அது போட்டலாம் ப்ராப்ளம். செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இந்த வேர்ட் மேத்தமெட்டிக்ஸ். அது வந்து ஏ செட் ஈக்குவல் டு மேத்தமெட்டிக்ஸ்னா ஏ எம் ஏ டிஏ ஹச் இஏ திரும்பி எம் வந்துருக்கு, 3 ஏ டி திரும்பி வச்சு ஐஏ சிஏஎஸ். ஓகேவா? மேத்தமெட்டிக்ஸ். பி வந்து பி செட் ஆஃப் ஜாமெட்ரி GEOMETRY. ஓகேவா? ரிப்பீட்டே ஆகல, பிரச்சனை இல்லை. They asking me to find again the same story, right? A union B, A intersection B. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தேர்ட் சம்பா இருக்கு, போட்டலாம் பிரச்சனை இல்லை. A யூனியன் B. ஃபர்ஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல இருக்கிறது அப்படியே போட்டலாமா? MATHEAICSGE ஏற்கனவே இருக்கு, ஓ இல்ல, எம் இருக்கு, இ ஏற்கனவே இருக்கு, டி இல்ல, RY. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது இது காமனா இருக்கு. எம் இருக்கா? இருக்கு. ஏ இருக்கா? இல்ல. டி இருக்கா? இருக்கு. ஹெச் இருக்கா? இல்ல. இ இருக்கா? இருக்கு. ஏ இருக்கா? இல்ல. ஐ இருக்கா? இல்ல. சி இருக்கா? இல்ல. எஸ் இருக்கா? இல்ல. எம்டிவி. ஓகேவா? ஆன்சரா எழுதி வச்சிருக்கேன். ஜஸ்ட் பாஸ் வெரிஃபை. ஓகே, அப்சல்யூட்லி கரெக்ட். ஏ மைனஸ் பி, அப்புறம் பி மைனஸ் ஏ, அதை போட்டு யூ ஆர் கோயிங் டு தேர்ட் சம் as well as the fourth sum. ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஏ மைனஸ் பி as well as பி மைனஸ் ஏ. ஓகேவா? போட்டலாம். ஏ மைனஸ் பி வந்து என்னன்னா எம் கேன்சல் ஆயிரும், ஸோ வந்து டி கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிட்டு யூ ஹேவ் ஜஸ்ட் ஏ கமா ஹெச் கமா இயும் கேன்சல் ஆயிரும், ஐ கமா சி கமா எஸ். ஓகேங்களா? ஆக்சுவலாக எம் மேத்தமேட்டிக்ஸ்ல இன்னொரு ஏ வரக்கூடாது, சாரி. வந்து ஏபிஹெச்ஐசிஎஸ். ஓகேவா? அடுத்து பி மைனஸ் ஏ வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் தானே. ஓகேவா? எல்லா சமயம் நல்லா போக முடியாது. பி மைனஸ் ஏஸ் ஹோம்ஒர்க்காக போட்டு வந்துங்க. ஓகேவா? ஓகே.
ஸோ தேர்ட் சம் வந்து யூ ஹேவ் யூனியன். ஓகேவா? யூனியன். ஓகேவா? யூனியன். A கமா B கமா C கமா D கமா E கமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 8 சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 8 சப்டிஷன் முடிச்சிடலாமா? கண்டிப்பா முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ ஏ டேஷ் வந்து என்னன்னா, இந்த ஏவை தவிர்த்து பியில் இருக்கிறது. ஸோ ஏ பி டி எஃப் ஏசிஇஜி. ஆக்சுவலா ஏ டேஷ் எப்படி எழுதலாம்னா யூ மைனஸ் ஏன்னு எழுதலாம். ஓகேவா? ஆக்சுவலா இது உங்களுக்கு இப்போ தெரியுமான்னு தெரியல, ஸ்கூல் சொல்லி தரவங்களும் தெரியல. ஏ டேஷ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் யூ மைனஸ் ஏ. ஓகேங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ டேஷ் பி டேஷ் இஸ் நத்திங் பட் ஏவை தவிர்த்து யூ ஹேவ் லைக் பி கமா சி கமா ஈவும் கேன்சல் ஆயிரும், எஃப் கமா ஜி. ஓகேங்களா? ஓகே. அப்புறம் நிறைய சம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா லைக் தேர்ட் சம் வந்து ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஓகேவா? ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் என்னது? ஏ கமா பி கமா சி கமா இ கமா எஃப் கமா ஜி. இது வந்து ஏ தேர்ட் சம். ஃபோர்த் சம் வந்து we have ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் which is nothing but சி கமா ஜி. ஓகேவா? ஓகே. ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். ஓகேங்களா? ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் nothing but ஏ பி டி இ எஃப் ஹெச். ஓகேங்களா? இதை டேஷ் எடுத்தோம்னா என்ன வரும்? சி கமா டி வந்துச்சு, சி கமா ஜி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இங்க ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் சி கமா ஜியா, ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷா, இது ரெண்டு சி கமா ஜியா. இதுல இருந்து என்ன சொல்லினா யூ ஆர் கோயிங் டு லேர்ன் another important concept like ஆக்சுவலா இப்பயே சொல்லிடுறேன் பிகாஸ் மை ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் ஆல்வேஸ் லேர்ன் எவ்ரிதிங் இன் அட்வான்ஸ். ஓகேவா? பி டேஷ் ஏ டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் பி டேஷ். இது என்ன அர்த்தம்னா ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு இந்த டேஷ் வந்து உள்ள வந்துச்சுன்னா யூ ஆர் கெட்டிங் ஏ டேஷ் பி டேஷ். இது அப்படியே இன்வெர்ட் ஆயிரும். அவ்வளவுதான். திஸ் கால்ட் அஸ் டிமார்கன்ஸ் லா. ஓகேவா? டிமார்கன்ஸ் லா. இது வந்து ஆக்சுவலா நீங்க யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி லேட்டர் பட் நவ் இட்ஸ் ஐ அம் கிவிங் இன்ட்ரோ. ஓகேவா? பிகாஸ் ஐ வில் ஆல்வேஸ் கிவ் a intro and here and hint here and there. ஓகேவா? intro and hint will be given here and there in the class. ஓகேவா? so that the class can be interesting, right? கண்டிப்பா. ஓகே. அடுத்து வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். ஓகேங்களா? அது ஆக்சுவலா லைக் மூணு சம் நீங்களே போட்டுறீங்களா? நானே தான் போட்டுறேன். ஓகேவா? After that, we have the fourth sum, fifth sum, sixth sum, and seventh sum. Okay, wow. I have to take two exercises per day so that I can complete the target. Okay, wow. A intersection B the whole dash. அதுக்கு வந்து you have to find A intersection B. What is A intersection B? A intersection B is nothing but இதை பார்த்து தான் என்னால் சொல்ல முடியும். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, என் நோட்ல இருக்கிற இதை பார்த்துக்கிறேன். ஓகேவா? A intersection B. What is A intersection B? A intersection B is nothing but இதெல்லாம் காமனா இருக்கு. லைக் A intersection B, பி காமனா இல்ல, டி காமனா இருக்கு, ஹெச் காமனா இருக்கு. இதுக்கு வந்து டேஷ போட்டோம்னா you're going to get it, yet what you are going to get? What are you going to get? DH தவிர்த்து லைக் A B C E F G. ஓகேங்களா? ஓகே. You're going to get these kind of answers and this in the seventh sum, eighth sum you have it going to tricky. A dash the whole dash. A dash the whole dash is equal to you are going to get A.
b dash the whole dash equal to you're going to get b. No need to do the summation. Manipulation தேவையில்ல. Like ACEG, ஓகேவா? ACEG, ACEG. பட் ஆக்சுவலா இதை வந்து போடலாமான்னு எனக்கு தெரியல. இப்படி போட்டா லைக் மார்க் கம்மி பண்ணிடுவாங்கன்னு தெரியல. இட் இஸ் பெட்டர் யூ ஆர் டூயிங் த போத் திங்ஸ், ஓகேவா? லைக் என்ன பண்ணுங்கன்னா லைக் டூ த நார்மல் மேனிப்புலேஷன் அண்ட் டூ திஸ், ஓகேவா? இப்போ நான் போட்டதுனால என்னால் மார்க் கம்மியாக என் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? பிகாஸ் மை ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் ஆல்வேஸ் கெட் சென்டம் ஆர் 90% அபவ், ஓகேவா? இது இப்படி பண்ணலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக லைக் இப்படியும் பண்ணலாம், இல்லை ஏ டேஷ் கண்டுபிடிச்சு அதுக்கு ஃபுல் டேஷ் கண்டுபிடிக்கலாம். அதான் சிறந்தது. ஐ ரெக்கமெண்ட் யூ டு I recommend you to find a dash first after that the whole dash. நார்மல் வேலையை கண்டுபிடிங்க. இது ஏ டேஷ் த ஹோல் டேஷ் சொல்லி எப்படி சார் ஏன்னு சொல்றீங்க அப்படின்னா, லைக் ஜஸ்ட் திங்க், ஓகேவா? இப்போ ஏ டேஷ் த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ. ஹவு 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 ஜஸ்ட் இங்க ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டு ஏ டேஷ் இப்படி வரும். வெளியே வருமா? ஏ டேஷ் வெளியே வருமா? ஏ டேஷ் த ஹோல் டேஷ் என்ன வரும்? அப்படியே உள்ள வருமா? This is nothing but the original A. I hope you understood the following concept, okay? Fourth sum you are going to have a lot of things, okay? Fourth sum you have 8 subdivision as well as fifth sum you have 3 subdivisions. Okay, matadala romba easy of things, okay? Like just you have to work a little bit, okay? Okay. I'll jump to fourth sum. Okay. Fourth sum you have given a unit set and you are going to try to, they are given, okay? Like in energetic, I am doing a lot of problems today, okay? You also must be very energetic, so in order to do all these kind of problems, okay? Okay. Unit they are given 0 to 7 and A set they are given 1, 3, 5, 7 and B set they are given 0, 2, 3, 5, 7, okay? And they are asking me to find what is A dash. ஃபர்ஸ்ட் ஒன்றுனா போட்டலாம். ஏ டேஷ் என்னது? ஏ மைனஸ், அதாவது யூ மைனஸ் ஏ, ஓகேவா? அதாவது ஏ டேஷ் அப்படின்னா என்னன்னா லைக் யூனிவர்சல் செட்ல ஏவை தவிர்த்து மற்ற எலமெண்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் போடணும். 1, 3, 5, 7 1 அடிச்சிங்க, 3 அடிச்சிங்க, 5 அடிச்சிங்க, 7 அடிச்சிங்க, அப்படிங்களா? மற்ற என்ன சப்ஜெக்ட் 0, 2, 4, 6, ஓகேங்களா? அதுதான் ஏ டேஷ். பி டேஷ் செகண்ட் தேர் ஆஸ்கிங் மீ வாட் இஸ் மை பி டேஷ், ஓகேங்களா? ஆக்சுவலா erase this and then write it. இரேசர் ரொம்ப பெருசா இருக்கு. ஸ்மாலஸ்ட் இரேசர் எவர், ஓகேவா? திரும்பி எழுதணும், வேற வழி இல்லை. பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றேன் உங்களுக்காக. ஸோ கைண்ட்லி லைக் திஸ், ஓகேவா? டேக்கிங் மை ஒரிஜினல் பென் பேக், ஓகே, and writing the 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. B dash, ஓகேவா? B dash is nothing but 1 கேன்சல் பண்ணிடுங்க, சாரிங்க 0 கேன்சல் பண்ணிடுங்க, 2 கேன்சல் பண்ணிடுங்க, 3 கேன்சல் பண்ணிடுங்க, 5 கேன்சல் பண்ணிடுங்க, 7 கேன்சல் பண்ணிடுங்க, ஓகேவா? அரே யார், ஒரே நிமிஷம், எனக்கே குழப்பிடுச்சு. இதுதான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அதனால எங்களுக்கு டேக் அனதர் கலர், ஓகேவா? நீ கேன்சல் பண்ணும்போது இன்னொரு கலர் எடுத்தாதான் பயமா, எனக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. லைக் அப்ப நீங்க எப்படி படிப்பீங்க? கண்டிப்பா படிக்க முடியாதுல்ல. ஓகே, I have to take another color and this dash these things, okay? Like I have 8 problems today and I'm just jumping to the 5th, 6th, 7th, okay? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, okay? I'm bringing another color, okay? 0 cancel பண்ணுங்க, 2 cancel பண்ணுங்க, 3 cancel பண்ணுங்க, 5 cancel பண்ணுங்க, 7 cancel பண்ணுங்க. B dash you are getting 1, 4, 6, ஓகேங்களா? ஓகே. A dash union B dash, ஓகேங்களா? The thing with 0, 1, 2, 4, 6, ஓகேங்களா? That is the A dash union B dash. Fourth sum you are having A dash A union B the whole dash, ஓகேங்களா? A union B the whole dash is இது ரெண்டு முதல்ல யூனியன் பண்ணிக்கங்க. 0, 1, 2, 4, 6 the whole dash. அதாவது அதை தவிர்த்து என்ன எழுதுங்க? 3 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு, ஓகேங்களா? ஓகே.
Fourth sum you have done, and oh sorry, actually like இது fifth problem actually. Fourth subdivision வந்து a dash union b dash, அதாவது a dash union b dash, ஓகேவா? ரைட் டென்ஷனா இருக்கு. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால நான் நடத்துறேன், ஓகேவா? ஓகே. Fourth subdivision we have a dash intersection b dash, ஓகேவா? a dash என்னன்னா லைக் a வ தவிர்த்து 0, 2, 4, 6, ஓகேங்களா? b dash என்னது? b dash என்னது? You have like 0, 1, 4, 6, ஓகேவா? a dash intersection b dash என்னதுன்னா லைக் we have 4, 6, ஓகேவா? இதுலயும் பாருங்க a dash a union b the whole dash equal to a dash intersection b dash வருமே. 4, 6 வருது. இங்க 1, 3, 5, 7. தப்பாச்சே. இதுல தப்பு பண்ணிட்டேன்னு தெரியலையே, ஒரே நிமிஷம் இருங்க. a union b is equal to 0, 1, actually a union b actually தப்பா பண்ணிட்டேன். Like a union b is not 0, 1, 2, 3, 5, 7, ஓகேவா? இதுக்கு டேஷ் எடுத்தா என்ன வரும்? டேஷ் எடுத்தா 4, 6 வரும். 4, 6 தான் a union with the whole dash, ஓகேங்களா? பாத்தீங்களா? a union with the whole dash, இங்க வந்து a union with a intersection the whole dash. உங்களுக்கு புரியுதுல? a union with the whole dash equal to a dash intersection b dash. அந்த லாஜிக் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே. ஓகே ஓகே லைக் அடுத்து வந்து a dash the whole dash வந்து a dash the dash கொண்டு அடுத்து a intersection at a dash intersection a dash, அதாவது a intersection with the whole dash. அது ஒன்று கேட்டிருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. a intersection with the whole dash. மற்றதெல்லாம் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணுங்க, ஓகேவா? இதெல்லாம் ஹோம்ஒர்க், அதெல்லாம் எல்லாமே நானே போட்டு இருக்க முடியாது. ஸோ ஃபிஃப்த் சம் ஃபைண்ட் தி சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், ஓகேங்களா? ஓகே. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஈஸியானதுலாம் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஃபிஃப்த் சம் வந்து ஃபைண்ட் தி சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபாலோயிங் செட்ஸ். அதுக்கப்புறம் சிக்ஸ்த் சம் ஆக்சுவலாக செவன்த் சம், அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபிஃப்த் சம்ல இருக்கிற எல்லாமே நான் பண்ண போறேன், ஓகேங்களா? ஓகே. Fifth sum வந்து P they have given 2, 3, 5, 7, 11, ஓகேங்களா? Then they have given you Q and asking you to find the symmetric difference between these two, ஓகேங்களா? The symmetric difference between two denoted by P intersection P delta Q is nothing but P minus Q union Q minus P, ஓகேங்களா? ஓகே. இப்போ P minus Q என்ன சார் கேட்டா, அதாவது 2, 5, 7, 2, 7, ஓகேவா? யூனியன் Q minus P, அதாவது இங்க வந்து 3 கேன்சல் ஆயிரும், 5 கேன்சல், 11 கேன்சல், 2, 1. ஸோ இட் இஸ் சம்திங் பட் 1, 2, 7, ஓகேங்களா? 1, 2, 7 கரெக்ட் ஆன்சர், ஓகேவா? நெக்ஸ்ட் சம், ஓகேவா? சிமெட்ரிக் டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் சம் முடிச்சு. செகண்ட் சம் வந்து you are given as element r னு கொடுத்துருக்காங்க. l, m, n, 0, p and given s equal to j, l, n, q, ஓகேவா? They are asking me to find a symmetric difference here. So r minus r delta is equal to r minus s union s minus r, ஓகேவா? s minus ஓகே. r minus s என்னதுன்னா, r minus s என்னது? l கேன்சல் பண்ணிட்டு n கேன்சல் பண்ணிட்டு we have m, 0, p, ஓகேவா? யூனியன் s minus r. s minus r என்னது? l கேன்சல் பண்ணிட்டு தென் n கேன்சல் பண்ணா j, q, ஓகேங்களா? இது ரெண்டையும் யூனியன் பண்ணா யூ ஆர் கோயிங் டு கெட் m, 0, p, j, q, ஓகேவா? இது ஆர்டர் வந்து புக்கோட ஆன்சர் வந்து மேட்ச் ஆகாது, இருந்தாலும் பரவாயில்ல. ஆர்டர் டஸ் நாட் மேட்டர், பட் ஒன்லி த எலிமெண்ட்ஸ் மேட்டர், ஓகேவா? ஆர்டர் தப்பா வந்து ஓ இது தப்பு இது தப்புன்னு வச்சுக்காதீங்க. செட்ல ஆர்டர் டஸ் நாட் மேட்டர், பட் டூப்ளிகேட்லி ஒன்லி மேட்டர்ஸ், ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து யூ ஆர் கோயிங் டு டூ த தேர்ட் சம் as well as you are going to draw the Venn diagram, ஓகேங்களா? ஓகே. Third sum x equal to 5, 6, 7 and y is equal to
5,6,5,7,9,10 ஓகேவா? எக்ஸ் டெல்டா ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ் ஓகேவா? 6 யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ். 6,9,10 ஓகேங்களா? ஓகே. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த ஃபாலோயிங் கான்செப்ட் ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து தே ஆர் இது கிவிங் மீ டயக்ராம் அண்ட் ஆஸ்கிங் மீ டு ஃபைண்ட் வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ரெப்ரசென்டிங் திஸ் ஓகேங்களா? ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலா. தே ஆர் கிவன் மீ பிக்சர்ஸ் அண்ட் இங்க ரெண்டு சர்க்கிள் போட்டு இங்க வந்து 1 ஒய் கொடுத்துட்டு எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுல இந்த பிக்சர்ல என்னென்ன இது வந்து பியூர் ஒய்னா என்னது ஒய் மைனஸ் எக்ஸ் ஓகேவா? ஓகே, கேபிட்டல் தான் இருக்கும். ஒய் மைனஸ் எக்ஸ், சாரி ஒய் மைனஸ் எக்ஸ் தான் வரும். ஒய் மைனஸ் எக்ஸ் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தே ஹேவ் கிவன் மீ a picture in which ரெண்டு சர்க்கிள் இருக்கு. அந்த ரெண்டு சர்க்கிளை தவிர எல்லாருமே இருக்கு. ஸோ யூனியன் பி த எக்ஸ் யூனியன் ஒய் த ஹோல் டேஷ் ஓகேவா? எனக்கு வந்து இது டக்கு டக்குன்னு வந்துடும். உங்களுக்கு வந்து எப்படின்னு தெரியல, புரியலன்னா கமெண்ட்ல கேளுங்க. ரெடி எக்ஸ்பிளைன் ஒன் செகண்ட் ஓகேவா? பிகாஸ் என் கிளாஸுக்கு வந்துட்டு யாரும் புரியாம யாரும் போகக்கூடாது. எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் டேஷ் ஓகேவா? அடுத்து வந்து யூ ஆர் கோயிங் டு கிவன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டயக்ராம் எக்ஸ் ஒய். they have shaded this as well as shaded this ஓகேவா? which is x delta y which is nothing but x minus y union y minus x ஓகேவா? இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து போனது வந்து ப்ரீவியஸா என்ன கொடுத்தாங்க, they have given you a diagram and asked you to do the formula or the என்ன சொல்றது ஃபார்முலான்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலா. they have given a diagram and asked you to represent it Venn diagram. ஐ மீன் அது என்ன பேரோ ஏ மைனஸ் பியோ இல்லை என்ன இதுன்னு they are asking me to represent it mathematically. இப்போ வந்து they have given you mathematical and asked you to draw the diagram ஓகேவா? ரெண்டு அப்படியே ஆப்போசிட்டா கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் 7th sum ஓகேவா? 7th sum is also very very important as well as 8th sum set properties ஓகேவா? ஏ யூனியன் பி ஓகேவா? ஏ யூ இது ஏன்னு போட்டுவாங்க, இது பின்னு போட்டுவாங்க. ஏ யூனியன் பினா எனக்கு ஃபுல்லா வருமா? அவ்வளவுதான். ஆக்சுவலா இது 5 மார்க் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏ யூனியன் பி. நெக்ஸ்ட் சம் ஏ இன்டர்செக்ஷன் பி ஓகேவா? ஆக்சுவலா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் ஆனதான். இதெல்லாம் நீங்க எக்ஸாம்ல கேட்டா ஈஸியா மார்க் வாங்கிட்டு போயிடலாம். ஏ ஏ பின்னு போட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி, அவ்வளவுதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட் தேர்ட் சம் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் ஓகேவா? இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பினா இது இங்க இருக்கும், அது தவிர்த்து எல்லாமே போகணும், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஃபோர்த் சம் வந்து பி மைனஸ் ஏ த ஹோல் டேஷ் ஏ பி. பி மைனஸ் ஏ வந்து இது பியூர் பியா இருக்கும், இது வந்து பி மைனஸ் ஏ ஓகேவா? ஆக்சுவலாக நீங்கள் போடும்போது பி மைனஸ் ஏன்னு போட்டு அதுக்கப்புறம் தான் பி மைனஸ் ஏ தான் ஹோல் டேஷ் போடணும். எல்லாம் மார்க் கம்மி பண்ணுறதுக்கு they are going to ready. The teachers will be ready to reduce the mark if you are not writing the proper step ஓகேவா? So they will reduce ஓகேவா? நீங்க எல்லாத்தையும் போட்டுட்டு ஜஸ்ட் அந்த பிஏ மட்டும் அளவு லீவ் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே, பி மைனஸ் ஏ ஹோல் டேஷும் போட்டாச்சு. இப்போ ஃபிஃப்த் ஓகேவா? ஃபிஃப்த் வந்து ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் ஓகேவா? ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஆக்சுவலா ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் வந்து யூ ஆர் கோயிங் டு ட்ரா த்ரீ டயக்ராம்ஸ். ஒன்று வந்து ஏ டேஷ்க்கு, இன்னொன்று வந்து பி டேஷ்க்கு, வந்து ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். ஸோ இப்படிதான் நீங்க வரையணும், நோ அதர் கோ. ஆக்சுவலா இது வந்து காம்பஸ்லயும் வரையலாம், இல்லை நார்மல் ஹேண்ட்லயும் வரையலாம். பட் காம்பஸ்ல வந்து நமக்கு நல்லா இருக்கும், நீட்டா இருக்கும் ஓகேவா? ஏ டேஷ் சும்மா அந்த ஏவை தவிர்த்து எல்லா இடத்துலையும் போட்டு அந்த ஏ டேஷ் ஏ ஏ டேஷ். இது வந்து பி டேஷ். ஏ டேஷ் இது வந்து பி டேஷ் ஓகேவா? ஏ டேஷ் யூனியன் பி டேஷ், அதாவது ஏ டேஷ் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் ஓகேவா? ஆக்சுவலா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும். ஸோ ஏ யூனியன் பி த
ஹோல் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் இருக்குதா, இது எல்லாமே இருக்கு ஓகேவா. இதுதான் வந்து ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். அந்த இது மட்டும் இந்த இன்டர்செக்ஷன் மட்டும் இருக்காது, மற்றபடி எல்லாமே இருக்கும் ஓகேவா. ஆக்சுவலாக இந்த டயக்ராம் வந்து கொஞ்சம் புவர் டயக்ராம் தான், புவர் டயக்ராம் தான். உங்க ஸ்கூல்ல நல்லா சொல்லி தருவாங்க, நான் நல்லா தான் சொல்லி தருவேன். பட் இந்த டயக்ராம் மட்டும் நல்லா ஐம் நாட் ஏபிள் டு கோப் அப் கரெக்ட்லி ஓகேவா. நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா. செகண்ட் சம் வந்து லைக் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ், அது வந்து ஹோம் ஒர்க் ஓகேங்களா. ஓகே, ஹோம் ஒர்க் இது ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் ஓகேவா, ஹோம் ஒர்க். அப்புறம் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃப்ரம் த வாட் டு யூ அப்சர்வ் ஃப்ரம் த வென் டயக்ராம் 3 and 5. 3 and 5ல வென் டயக்ராம் என்ன அப்சர்வ் பண்ணீங்க. 3 and 5 பார்த்துடலாமா, பார்த்துடலாம். 3 இந்த மாதிரி இருக்கு ஓகே, 5 இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி 3யும் 5யும் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்களா. 3 is equal to 5, which means A intersection B the whole dash equal to A intersection B the whole dash equal to A dash union B dash. They are found to be equal, found to be same or equal, found to be same or equal. So இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஓகேவா. ஜஸ்ட் லீவ் ஜஸ்ட் ஆக்சுவலி ரிமெம்பர் தட், ரிமெம்பர் வாட் ஐ தாட் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இது முடிச்சாச்சு. லைக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாமா, பார்த்துடலாம். பிகாஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலாம் ஓகேவா. ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யூ கேன் ஜஸ்ட் ஜம்ப் இன்டு எக்ஸசைஸ் 1.4. ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு வந்து நான் ஹேவ் டு டேக் 2 எக்ஸசைஸ் இல்லவா. எக்ஸசைஸ் 1.4 பொறுத்த வரைக்கும் லைக் போன வாட்டி என்ன படித்தோம் அப்படின்னா, லைக் வி ஹாவ் ஸ்டடிட் த எக்ஸசைஸ் 1.3ல நம்ம என்ன படித்தோம், 1.2ல என்ன படித்தோம், 1.1ல என்ன படித்தோம், 1.4ல என்ன படிக்கும். இந்த 4 எக்ஸசைஸ்ல என்ன படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1.2ல வந்து 1.1ல என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, ஆக்சுவலாக 1.1 1.2 ஐ ஹவ் நாட் கவர்ட் இட் என்டையர்லி. ஜஸ்ட் லைக் தட் ஐ ஜம்ப் இன்டு 1.3. ஜஸ்ட் வரேன் ஓகேவா. ஒரு புக் எடுத்து தான் ஐம் கோயிங் டு கவர் த என்டையர் புக் ஓகேவா. 9th ஸ்டாண்டர்ட் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு லக் ஆக்சுவலாக, பிகாஸ் ஐ கேம் டு 9th ஸ்டாண்டர்ட் ரைட். ஓகே, எக்ஸசைஸ் 1.1ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யூ ஹேவ் லேர்ன்ட் வாட் இஸ் மீன் பை செட்ஸ்னா என்ன, அதோட ரெப்ரசன்டேஷன் படிச்சிருக்கீங்க. பேசிக்ஸா என்னென்ன தேவையோ அதெல்லாம் படிச்சிருக்கீங்க. செகண்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் செட் படிச்சிருக்கீங்க ஓகேவா. டைப்ஸ் ஆஃப் செட் 1.3ல வந்து யூ ஹேவ் லேர்ன்ட் த ஆபரேஷன்ஸ் ஆன் செட்ஸ். ஓகே, ஆக்சுவலா கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது. இந்த ஃபோர்த் எக்ஸசைஸ் 1.4ல யூ ஆர் கோயிங் டு லேர்ன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன் ஆபரேஷன்ஸ் ஆஃப் செட்ஸ் ஓகேவா. ஓகே, அப்புறம் 1.5 1.6 1.7 வரைக்கும் இருக்கா. இதெல்லாம் நீங்க யூ ஆர் கோயிங் டு லேர்ன் ஒன் பை ஒன் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் பிஹைண்ட். இப்போ வந்து லெட் மீ ஜஸ்ட் டேக் a 2 minutes break and come back.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.3 ஓகே முடிஞ்சிச்சு. ஓகே பாய். எக்ஸசைஸ் 1.4ல கூடிய சீக்கிரம் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.